Taste the Daily. ராஷி என்னன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி ட்ரீட் பண்றாங்க இப்ப இந்த 2021 இருந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க? இப்போ நாம இந்த டாபிக் பேசுறதே வந்து தவக தலைவர் அண்ணன் மதிப்பிற்குரிய வேல்முருகன் அவர்களுடைய பேட்டியின் அடிப்படையில் அது மட்டும் இல்ல, இதற்கு முன்னால வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இன்றைக்கு நாம இத மிக இது ஓப்பனா உட்கார்ந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயத்தை அவர் பகிர்ந்துட்டார். 1 2ன்னு கிடையாது, நிறைய அவங்க எப்படி செயல்படல, மக்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, வட மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, சென்னையில் உள்ளவங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, இது மாதிரி பல விஷயங்களை ஆட்சி அதிகாரத்துல இது மாதிரி இருக்கவே கூடாது, மக்களை பிரித்து பார்க்கறாங்க, இந்த அளவுக்கு பேசுறத நான் குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ளேயோ ஏதோ ஒரு விரிசல் அப்படிங்கிறது வேற. ஆனா இவர் மக்கள் நோக்கிய மக்கள் பிரச்சனைகளை அரசு சரியாகவே செய்யல அப்படிங்கறத கூட்டணியில இருந்து விவரமாக பேசுகிறார் அப்படிங்கறத ஒரு பெரிய இடமா நாம பார்க்கணும். இதுல வந்து சகோதரர் சொல்ற மாதிரி அரசியலோ எதுவுமே கிடையாது. நீங்க 10 நாள் நடத்தி கொடுங்க சட்டமன்றத்தினா அதை 2 நாள்ல முடிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கான குரலாக அங்க போய் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. சட்டமன்றத்தில் இந்த வெள்ளத்தால 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க அந்த மாவட்டங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே செய்து கொடுக்கணும் பேச அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் அது காது கொடுத்து வாங்கப்படல. சட்டமன்றத்திலுமே என்ன பேசினாரு அது வேல்முருகன் அவர்கள் என்ன தெளிவா சொன்னாரு, ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடலன்னு தான் பேசினாரு. தொடர்ச்சியாகவும் 3 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச்செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் மிக தெளிவா அவரும் சொல்லிட்டாரு, இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துல என்ன பண்ணியிருந்திருக்கணும், முன்னாடியே விழிப்புணர்வோட திமுக செயல்பட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்களே பயன்படுத்திக்கிறது இல்ல. நாங்க கூட்டணியா இருந்துமே எந்த பிரயோஜனமும் இல்ல, எங்கள்கிட்ட வந்து கேட்கறது இல்ல, பேசுறது இல்ல, விவரங்களை சேகரிக்கிறது இல்ல, உங்க தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி நீங்க எந்த டிஸ்கஷனுமே பண்றது இல்ல அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டாரு. இன்னும் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். திராணியோட வெளியில வந்து சொல்ற அளவுக்கு உள்ளவர்களை நம்ம பாராட்டலாம். இன்னும் நம்ம அடிமைகளாவே இருப்போம்னு சொல்லாம மழுப்பிக்கிட்டே இருக்கவங்களை பத்தி நம்ம பேசணுமாங்கிற கேள்வி எழும்புது. ஏன்னா இவங்க கட்சிக்கு வெளியிலையும் போறாங்க. அதாவது ஒரு உள்கட்சி, அது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய உட்கட்சி விவகாரத்துக்குள்ளேயும் மூக்க நுழைக்கிறாங்க. அங்கேயும் தன்னோட ஆக்கிரமிப்பு அதிகப்படுத்தி நீங்க இப்படிதான் பண்ணணும், இந்த முடிவை எடுக்கணும், இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. இதை நம்ம வெளிப்படையா தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னாலும் விசிக சார்பா நடந்த விஷயங்கள் எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. ஒரு விஷயம் கூட பேசல, அவங்களோட நேரம் இப்படி நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் இல்லங்க, நிறைய இருக்கு. அந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சாங்க. இப்ப வந்து வேல்முருகன் அவர்கள் போதை பத்தி பேசியிருக்காரு. கஞ்சா போதை எல்லாம் வந்து பல்கி பெருகிட்டு நிறைய இடங்கள்ல வந்து இந்த இடத்துல இன்னாருதான் விற்பனை செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட கொண்டு போய் காவல்துறையினருமே கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்ப காவல்துறையினோட ஒத்துழைப்போட தான் நடக்குது அப்படிங்கறத ஒரு கூட்டணி கட்சியில உள்ளவர் சொல்றாருன்னா இதுல எது அரசியலா பாப்பீங்க? எந்த இடத்துல அரசியல் இருக்கு? மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவரா தானே பார்க்க முடியும். அவரை போயிட்டு நீங்க அரசியலுக்காக பேசுறாரு, கூட்டணி மாறுறதுக்காக பேசுறாருன்னு பேசுறது தவறுங்கிற. இதே அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமன்ற உறுப்பினராக அவர் 25 கிட்டத்தட்ட 2001 இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 25 வருஷமா இருந்துட்டு இருக்கு. அவரோட அனுபவம் அதிகம். அவர் சொல்றாரு, லாட்டரி ஒழிப்பு, மணல் மாஃபியா இவர்களுக்கு எதிராக தனி மனித மசோதா நிறைவேற்றி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற கருத்து. அவரோட போராட்ட குணமும் ஒரு போராளிங்கிறதையும் மக்கள் மத்தியில தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது இல்ல. ஆனா அவர் யாருக்காகவும் பேசல, தனக்காக பேசல. இந்த ஆட்சியோட அவல நிலையை பொறுத்து கொள்ள முடியாம, தாங்கி கொள்ள முடியாம, இதற்கு மேலேயும் இதை நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. அப்படி சொல்லலைன்னா நம்ம அரசியல் இருக்கிறதே வேற மாதிரி ஆயிடுங்கிற ஒரு வேறு மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்பட்டு தானே இதை பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காருன்னா என்ன காரணம்? அதை நாம நுட்பமா பார்க்கணும்ல. இவர்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் தான். கூட்டணி கட்சிகளை யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிகிறது. அவர் அழகா சொல்றாரு, நீங்க எலெக்ஷன் சமயத்துல 2வது சேர் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அமைச்சர் பக்கத்திலேயே உட்கார வைக்கிறீங்க, அப்புறமா புரோட்டோகால்னு சொல்றீங்க, 2வது வரிசையில் இடம் கொடுக்குறீங்க. அது என்ன புரோட்டோகால்? கொஞ்சம் கூட ஒரு சுயமரியாதை நாங்க இழந்து நடந்துக்கணுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட எங்களுக்கு நேரடியாக ஒரு அலைபேசியில் அழைப்பு கொடுக்க கூடாது என்ன இருக்கு? ஆனா அதுதான் சொல்றாங்க, ஜனநாயகம் கொடுக்குறோம், அவங்க என்ன வேணாலும் எங்களை வந்து குற்றம் எல்லாம் சொல்லலாம், நாங்க ஒன்னும் மிரட்டி எல்லாம் வைக்கலையேங்கிறாரு. இந்த ஜனநாயகம் என்பது திமுக கொடுத்து அவர் பேசல,
திமுக கொடுத்து பேசணும்னா அது சட்டமன்றத்துல பேசியிருந்தா அது ஜனநாயகமாக பார்க்கப்பட்டிருக்கும். இவ்வளவு விஷயத்தையும் நீங்க எதுவுமே செய்யல, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிச்சை போடுறீங்களான்னு கேக்குறாரு. 2000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க, பிச்சை போடுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு கோவப்பட்டு பேசுறாரு. இந்த வார்த்தைகளையும் இந்த பேச்சுகளையும் சட்டமன்றத்துக்குள்ள பேச அனுமதிச்சிருந்தா அது ஜனநாயகம். அப்ப திமுக பரவாயில்ல அவங்களை அனுமதிச்சிருக்குன்னு. இந்த சிறு துரும்பை கிள்ளி போடக்கூடாதுங்கிறதே அவை குறிப்புல வைக்க மாட்டோம்னு சொல்லி அங்க சபாநாயகர் சொன்னதை நம்ம கேட்டோம். அப்ப அங்கேயே இவர்களுடைய ஜனநாயகம் என்னன்னு நமக்கு தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க ஜனநாயகம் எல்லாம் கிடையாது. இது இவருடைய அரசியல் பயணத்துல மக்களுக்காக பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி பொங்கி எழுவாங்களோ. சரி, மக்களுக்காக பேசுறாரு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அப்படி பேசுறதாலேயே கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு முன்முடிவுக்கு நம்ம போயிட முடியுமா? நிச்சயமாக. நான் தான் சொன்னேன், இப்ப கொங்கு மக்கள் தேசிய கட்சி இவங்களெல்லாம் இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் தனித்து வரலாற்றுல வெற்றி பெற்றதாக வரலாறு இல்ல, இனிமேலும் ஒரு வரலாறு இருக்க போறது இல்ல. போய் பாருங்கம்மா. இல்ல நீங்களும் பாருங்க, நீங்க போய் பாருங்க. சிவா நம்ம கிட்ட வரலாறு இருக்கு. இல்ல கூட்டணி இல்லாம நம்ம கட்சிகளை இல்ல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க சிவா. நான் தேடி வராங்க, இன்னும் எனக்கு தான் நேரமாகும் சொல்லுங்க. நான் ஒண்ணு தேடி வரத பத்தி இங்க நான் பேசல. அந்த கூட்டணி கட்சிகள்ல இன்றளவும் நம்மள இவ்வளவு இல் ட்ரீட் பண்றது, அவமதிப்பை சந்திச்சாலும் அதை வெளியில சொல்லாம அந்த கூட்டணியில நீடிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள எழத் தொடங்கி இருக்கு. இத நீங்க கூட்டணி பிரிஞ்சிடணும், விரிசலாயிட்டணும் அப்படின்னு பேசுறது நபருக்கு நபர் மாறும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தனி மனித மரியாதை சுயத்தை இழந்து நாம இதுல தொடரணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கு உள்ள தலைவர்களுக்கு எழுந்துள்ளது. ஏன்னா எந்த தலைவருக்கு அவங்க நேரம் உங்களுக்கு நான் நேரம் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்க. இப்ப எழுந்ததன் அடிப்படையில தானே பேசிட்டு இருக்கோம். அதையே அவர் புரிஞ்சுக்கல. இவர் மட்டும் இல்ல, தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்தவங்களும் பேசுறாங்க. ஏன்னா மதுரையில துணை மேயருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத மறுபடியும் ஞாபகப்படுத்தினாரு. இன்னும் மற்ற இடங்கள்ல எல்லாம் என்னென்னலாம் நடந்தது, கொடிக்கம்பத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, கூட்டணி கட்சிகளுக்கு என்ன நடந்தது, திருச்சியில எம்பி எலெக்ஷன் பொழுது துரை வைகோவுக்கு என்ன நடந்தது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டாயத்தினாலதான் திமுக கூட்டணி அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? ஆமா, நிச்சயமா வருது. இப்ப என்னன்னா, அந்த கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களே கேள்வி எழுப்ப தொடங்குற அளவுக்கு வந்துட்டு, நீங்க இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்க கட்சிக்குள்ளதான் இருக்கணுமா? 21 பேர் மேல, ஆமா கூட்டணி கட்சிகள் விசிகாவிலே இப்ப 21 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ள ஏன் இந்த கூட்டணியில நீங்க தொடர்றீங்க? ஒரு கொடி கம்பத்துக்கு கூட பிரச்சனையை உருவாக்குறாங்க, அங்க உள்ள அதிகாரிகள் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு தான் கூட்டணியில இருக்கணும், ஆனா அவங்க வளர்ந்துடக்கூடாது. அவர்கள் ஒரு பெரியண்ணன் மனோபாவம், பெரியண்ணன் முழுமையாக அந்த பெரியண்ணன் மனோபாவத்திலையும் ஆணவ போக்குலையும் அதிகார போக்குலையும் இவர்கள் புரிஞ்சுக்கணும். கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கூட்டணியாலதான் திமுக இருக்கு, திமுகவால நீங்க இல்ல. அந்த திமுக பெரியண்ணன் மனோபாவத்தினாலையும் திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்து, இதே மாதிரியே திமுக கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு என்ன நடக்கும்? திமுக அவ்வளவுதான் அழிவு பாதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப சகோதரர் சொல்றாங்க, ஏன் நீங்க எஸ்டிபிஐ எதிர்கட்சியோட கூட்டணி இருக்க கட்சி நடத்துறதுக்கு வேல்முருகன் அவர்கள் சென்றாருன்னு கேக்குறாங்க. உங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஏன் நீங்க ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு நானே வெளியிட்டு விழா நடத்துறீங்கன்னு கேட்கலாம்ல? உங்களோட கொள்கை என்ன? உங்களோட கொள்கை என்ன? சும்மா இருங்க, இதெல்லாம் எவ்வளவோ பேசுறோம். இல்ல இல்ல, உங்களோட கொள்கை அப்படின்னு சொல்றீங்க. சரி, இதுக்கு கேட்கிறேன். பொன்முடி அவர்கள் ஆளுநரை எதிர்த்தாருங்கிறதுனால அவரை மாத்திட்டு உயர்கல்வித்துறை அமைச்சரா கோவி செழியன் அவர்களை போட்டிருக்கீங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிறதெல்லாம் அரசியலை உற்று கவனிப்பவர்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எதிர்க்கக்கூடிய மத்திய அரசை எதிர்க்கிறீங்களா இல்ல அவரோட ரகசிய உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியாதா? அப்ப உண்மையே கிடையாது. கூட்டணிகளுக்கும் உண்மை கிடையாது, மக்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டாங்களேன்னு சொல்லி அவர்களுக்கும் நன்றியை செலுத்தல. நீங்க உங்கள்கிட்ட நன்றி, விசுவாசம், உண்மை இதெல்லாம் இல்லாத திமுக நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பு. என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்து இஸ்லாமிய கைதிகளை 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற கைதிகளை விடுதலை செய்யணும். அந்த புனிதமான கோரிக்கை தான் அந்த மேடையில் இருந்துச்சு. நடக்க வச்சாங்க. நன்றி நன்றி. கட்சிகளை எப்படி பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம்.